கர்மா அப்படின்றத பத்தி நிறைய பேருக்கு பெருசா அபிப்பிராயமே இல்லை. இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா கல்யாணம் ஆகலைன்னா வந்து உன்னோட பழைய கர்மா தான் காரணம், இல்லை உங்க மூத்தவங்க கர்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஈஸியா முடிச்சிடுறாங்கல்ல மேம். ஆக்சுவலா கர்மானா என்ன மேம்? இந்த கர்மா கிளென்ஸ் பண்ணும்போது நாங்கள் அவங்கள வந்து ஹீல் பண்ணிவிடுவோம். ஹீல் பண்ணும்போது இப்போ உங்கள் லவர் பேசலை, இல்லை இவங்களும் பேசாமல் இருக்காங்க, ஆனால் அவங்க ஒருத்தரை பார்க்கறதுக்கு முடியல, ஏன்னா எனக்கு நேராக போய் நிற்கிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு அந்த கர்மா கிளென்ஸ் வந்து பண்ணி அவங்க 2 பேரெல்லாம் சேர்த்து வச்சதெல்லாம் உண்டு. இந்த லைஃப்ல இந்த கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா இந்த இதை தானம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால? இவ்வளோ தூரம் நமக்கு இவ்வளோ கெட்டது பண்ணிக்கிட்டே இருக்காங்களே ஒருத்தங்க, ஆனால் அவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கேரி ஓவர் பண்ணாமல் அது வந்து இறைவன் பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அதுக்குரிய தண்டனை கட்டாயம் கிடைச்சிடும். ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீலர் அண்ட் ஆஸ்ட்ராலஜர் ஹேமா மேம் அவர்கள் தான். மேம் வணக்கம் மேம். வணக்கங்க மேம். இந்த விஷயம் உங்ககிட்ட கேட்டால் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றது என்னோட மைண்ட் செட். ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க நான் வந்து கர்மா கிளென்ஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு, அதில் நீங்கள் ரொம்ப ஃபேமஸும் கூட. அப்படின்றப்ப கர்மா அப்படின்றத பற்றி நிறைய பேருக்கு பெருசாக அபிப்பிராயமே இல்லை. இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் கல்யாணம் ஆகலைன்னா வந்து உன்னோட பழைய கர்மா தான் காரணம், இல்லை உங்கள் மூத்தவங்க கர்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக முடிச்சிடுறாங்கல்ல மேம். ஆக்சுவலாக கர்மானா என்ன மேம்? கர்மா அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய பேசிட்டேன். அதாவது கர்மா அப்படின்னா நம்ம ஒவ்வொரு செயலும் செய்யும் போது அதோட பின் விளைவுகள், அதுதான் வந்து கர்மா. அதாவது அதனால தான் சொல்லுவாங்க பெரியவங்க, நல்லதே செஞ்சு நல்ல விஷயங்களே எப்போவுமே பேசுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த கர்மா அப்படிங்கிறது பல ஜென்மங்களாக நமக்கு வந்து தொடர்ந்து வர்றது. அதாவது அந்த பிறப்புலேருந்தே அது பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம பண்ண பாவ புண்ணியம் அந்த கணக்கை வச்சு தான் நம்ம வந்து ஜென்மமே எடுக்கிறோம். அந்த மாதிரி அந்த கருவறையிலேருந்து வரும்போதே அந்த கர்மாவோட பயணம் வந்து தொடருது. அதில் வந்து 3 விதமான கர்மா இருக்குது. அதில் பிராத்த கர்மா அப்படிங்கிறது நம்ம பல ஜென்மங்களாக தொடர்ந்து பண்ணுற தவறுகள், அதை வந்து தாங்கிக்கிட்டு வரும்போது இந்த ஜென்மத்தில் சில கர்மா, அதாவது போன ஜென்மத்தோட பாவத்தோட தொடர்ச்சி, அதை வந்து இந்த ஜென்மத்தில் நம்ம பண்ணும்போது அந்த கர்மா வந்து தொடர்ந்து வரும்போது அதுக்குரிய சில புண்ணியங்களை நம்ம பண்ணி ஆகணும். அது அந்த கர்மாவோட தொடர்ச்சி. இப்போ நம்ம ஒருத்தங்களை அடிச்சிருக்கோம், இல்லை ஒருத்தங்க கிட்ட பகைமை இருக்குது, இல்லை ஒருத்தங்களுக்கு நம்ம நல்லது போன ஜென்மத்தில் ஒருத்தங்க கெட்டதே செஞ்சுருந்தாலும் அவங்களுக்கு நம்ம நல்லதே செய்யணும் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு வர்றது தான். அப்போ இந்த ஜென்மத்தில் இருக்கும்போது அந்த பாவம் வந்து போன ஜென்மத்தில் பண்ண பாவம் வந்து கழிஞ்சிட்டு இந்த ஜென்மத்தில் புண்ணியங்கள் சேர்ந்து முக்தி நிலை பெறத்துக்காக வேண்டிதான் அந்த கர்மா அப்படிங்கிறது. அந்த கர்மானால் பலவிதமான துன்பங்கள் எல்லாருமே அனுபவிக்கிறாங்க. யாருக்கும் இதனால தான் அந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறது தெரியறதில்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கர்மாங்கிறது வேலை செய்கிறது. நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் பின்விளைவுகள் வர்றது தான் கர்மாவாக தொடருது. ஓகே மேம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இப்போ 7.5 சனிலாம் நடக்குதுல்ல, அது வந்து நம்ம கர்மாவுக்கான பலனை வந்து இந்த 7.5 சனியில் நடக்கும். இப்போ நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக பண்ண தப்புகள் எல்லாத்துக்கும் வந்து இந்த 7.5 வருஷத்தில் வந்து பண்ண தப்பு எல்லாத்துக்கும் கர்மாவாக இதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க. அது உண்மையா மேம்? அந்த 7.5 சனி அப்படின்னு இருந்தால் கூட அந்த சனி பகவான் வந்து நல்லது பண்ணுறவங்களுக்கு கட்டாயம் கிட்ட கூட வரமாட்டார். சில பாவங்கள் முன்னாடி நம்ம பண்ணியிருப்போம், தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணியிருக்கும் போது தான் அதுக்குரிய தண்டனைகள் தானாக அந்த பிரபஞ்சமே கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்த்துரும். அது வந்து காலத்தால் அழிக்கவே முடியாது. ஸோ அந்தந்த காலத்துக்கு வரும்போது கண்டிப்பாக எல்லாருமே நம்ம யாருக்காவது ஒரு தவறு செஞ்சிருந்தோன்னா அந்த தவறு பண்ணுறவங்களோட அந்த தண்டனையை அந்த காலத்திலேயே அந்த ஜென்மத்திலேயே நம்ம சாகிறதுக்குள்ளேயே அதை அனுபவிச்சுட்டு தான் சாவோம். அதனால் ஒருத்தருக்கு நம்ம வந்து கெடுதல் பண்ணிட்டோம், ஸோ அதனால் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி இயற்கையோட போராடக்கூடாது. இயற்கை வந்து பார்த்துட்டே இருக்கும், இயற்கையும் பார்க்கறது, கடவுளும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து
கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ தூரம் நமக்கு இவ்வளோ கெட்டது பண்ணிக்கிட்டே இருக்காங்களே ஒருத்தங்க, ஆனால் அவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கேரி ஓவர் பண்ணாமல் அது வந்து இறைவன் பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அதுக்குரிய தண்டனை கட்டாயம் கிடச்சிடும். சப்போஸ் அவங்க நல்லது பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த புண்ணியம் அவங்கள வந்து ஏதாவது ஒரு தவறு பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க மாட்டிட்டா கூட அந்த புண்ணியம் அவங்கள காப்பாற்றிடும். ஓகே. ஸோ அதுதான் அந்த கர்மா வந்து வேலை செய்யும். அதனால் சனி பகவான் வந்து எல்லாரும் தப்பாக நினைக்கிறாங்க. சனி பகவான் ரொம்ப ரொம்ப கொடுக்கக்கூடியவர். அவர் சப்போஸ் நிறைய பேர் நிறைய தவறு பண்ணியிருந்தா கூட அந்த ஒரு திருக்கொல்லிக்காடுன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து அதுக்குரிய பரிகாரங்கள் பண்ணும்போது அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகும். ஓகே. இப்போ வந்து இந்த மாதிரி 7 நடக்கிறவங்களுக்கு போய் பார்த்தோன்னா அந்த கோயிலுக்கு போனோன்னா சரியாகும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே. வேறு ஏதாவது கையில் கொண்டு போகணுமா? இந்த எள்ளு இந்த இதெல்லாம் போடுவாங்கல்ல, விளக்கு போடுறது, அது வந்து பரிகாரம் பண்ணும்போது நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. அது கொடுக்கும்போது அவங்களுக்குரிய பிரச்சனைகள் வந்து கண் கூட தெளிவாக கிளியர் ஆகிடுது. ஓகே. ஓகே மேம். ஸோ இப்போ பார்த்தோன்னா மேம், நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்தந்த ஜென்மத்துக்கான பாவங்கள் எல்லாமே வந்து நம்ம அனுபவிச்சுட்டு செத்துருவோம் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தோன்னா இப்போ தலைமுறையாகவே சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். எப்படின்னா இந்த தலைமுறையாகவே லேட்டாக கல்யாணம் ஆகுறது. ஸோ அதுக்கும் நம்ம கர்மாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா மேம்? அதாவது முன் ஜென்மத்தில் பண்ணின பாவங்கள் தானே இந்த ஜென்மத்தில் கர்மாவாக தொடருது. அதுவும் இல்லாமல் இந்த ஜென்மத்துலேயும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமோ செய்கிற தவறுகள் தான் கர்மாவாக ஆகுறது. அதில் வந்து இந்த உங்கள் முன்னோர்களுக்கு சில சாபங்கள் இருந்திருக்கலாம். அந்த சாபங்கள் வந்து பெண் சாபங்களாக இருக்கலாம், சில விஷ ஜந்துக்கள் நம்ம மிதிச்சிருப்போம், அந்த மாதிரி சில சாபங்கள், நாகக்கண்ணியோட சாபங்கள், அந்த மாதிரி நிறைய சர்ப்பங்கள், அந்த மாதிரி சாபங்கள்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறது அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. ஓகே. ஸோ அதனால் அதுக்கெல்லாம் வந்து சில பரிகாரங்கள் பண்ணும்போது உங்களுக்குரிய நல்ல விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அது என்ன பரிகாரம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம பஞ்சபூத தத்துவம் இருக்கு இல்லையா, அந்த பஞ்சபூதங்களில் ஏதோ ஒன்று தீயாது, அதாவது நெருப்பு இல்லைன்னா நீர். இந்த நீர்நிலையில் நீராடும் போது நிறைய சொல்லியிருக்கேன், நீர்நிலையில் நீராடும் போது சில பாவங்கள் வந்து கட்டாயம் குறையும். ஏன்னா அதில் தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் வந்து குளிச்சு எழுந்து வந்துட்டு சில சாப நிவர்த்தி பெற்றதாக நிறைய சரித்திர வரலாறுகள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு சில பரிகாரங்கள் இருக்குது. அந்த பரிகாரங்கள் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அப்படி செஞ்சு கொடுக்கும்போது நிறையா உங்களுக்கு கஷ்டம் துன்பம் வந்துக்கிட்டே இருக்குது, மேலே மேலே வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட ஜாதகத்தை, அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பினீங்கன்னா அதுலேருந்து பார்த்து உங்களுக்கு என்னத்தினால இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் வந்து அதுக்குரிய விடையை வந்து நாங்கள் கட்டாயம் நாங்கள் தருவோம். அப்படி கொடுக்கும்போது அதில் வந்து சில பரிகாரங்கள் நீங்கள் பண்ணும்போது நிறைய ஒருத்தருக்கு வேலையே கிடைக்கல, இல்லை குழந்தையே இன்னும் குழந்தையின்மை இருக்குது, சிலர் வந்து அடிக்கடி நோய்வாய்ப்பட்டுட்டே இருக்கீங்க, சிலர் வந்து படுத்த படுக்கையாக இருந்துட்டு அவங்களால எழுந்திரிச்சு நடமாட முடியல, பேச முடியல, கோமா ஸ்டேஜ் போயிட்டாங்க அப்படிங்கிறவங்க, சில கேன்சர் பேஷண்ட்டு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில பரிகாரங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நிஜமாகவே நடந்திருக்கு. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த கர்மா வந்து கிளென்ஸ் ஆகிடுது. அந்த நீர்நிலையில் நீராடும் போது சில மந்திரங்கள் சொல்லி நாங்கள் ஜபிச்சு அந்த கர்மா கிளென்சிங் நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். அது வந்து த்ரூ மெடிடேஷன் மூலிமா நேராக வரணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஃபோன்லேயே நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா, ஃபோட்டோ அனுப்புனீங்கன்னா கட்டாயம் அந்த கர்மா கிளென்சிங் ஆகும்போது உங்களோட பாவங்கள் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக குறையும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பாவங்கள், அதாவது ஒரு 90% பாவங்கள் வந்து தீர்த்திட முடியும். அதில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க என்னங்கிறத அந்த நீங்கள் ஜாதகத்தை பார்த்தாலுமே எங்களுக்கு தெரிய வரும். அதுலேருந்து நம்ம சொல்லும் போது நிறைய பேர் அந்த விஷயங்கள்லேருந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, குழந்தை இல்லாமல் இருக்கிறது, வேலை கிடைக்காமல் இருக்க, சிலர் பேச்சு வராமல் இருக்கிறதுக்கெல்லாம் கூட பேச்சு வராமல் இருக்க, சொல் பேச்சு கேட்காமல் இருக்க பசங்களுக்கு, இவங்களுக்கெல்லாமே வந்து வியாபாரம் சரியாக நடக்கலை, கடன் பிரச்சனை இருக்குது, எங்கே போனாலும் எனக்கு ஒரே டிப்ரெஷனாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் இந்த கர்மா கிளென்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து நீங்கள் விடுபடலாம். எத்தனை பெரிய துன்பமாக இருந்தாலும் சரி, கட்டாயம் நீங்கள் வந்து அந்த கர்மா கிளென்ஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து விடுபடலாம். நேராக வரணுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும்
அனுப்புனீங்கன்னா நான் வந்து கர்மா கிளென்ஸ் பண்ணி நாங்கள் கொடுக்கும்போது உங்கள் பாவங்கள் கொஞ்சம் குறைஞ்சி நீங்கள் அடுத்த நல்ல நிலைமைக்கு உங்களால் போகிறதுக்கு முடியும். அது கண்கூடாக நாங்கள் ஒரு சிலருக்கு பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு அதெல்லாம் சரியாக இருக்கிறதுனால சொல்கிறோம். நம்ம வந்து 20-25 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறதுனால இதை எங்ககிட்ட வர இந்த மாதிரி பிரச்சனைகளோடு வரவங்கள நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அது யாருன்னு காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பர்சனல் இருக்கும் லைஃபு. ஸோ அதனால் இவங்க தான் எங்களால் சொல்ல முடியாது. ஆனால் நிறைய விஷயங்கள் இதில் இந்த கர்மா கிளென்சிங்கில் நிறைய பேரோட லைஃப் வந்து புத்துணர்ச்சி பெற்றிருக்கு. ஓகே மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃபோட்டோ, பிளேஸ் ஆஃப் பர்த்து இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் இருந்தது அப்படின்னா உங்களால் அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அதை கொஞ்சமாக அவங்களோட குறைக்க முடியும், அவங்களோட கர்மாவுக்கு வந்து குறைக்க முடியும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ அதை பார்த்துட்ருக்காங்கல்ல, சம் பீப்புளால் உங்களை ரீச் பண்ண முடியாமல் இருக்கும், இந்த லைஃப்பில் இந்தந்த கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா இந்த இதை தானம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதாவது சொல்ல முடியுமா உங்களால்? தானம் கொடுக்கறதில்ல. இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை, மூதாதைகள் சம்மந்தப்பட்டது இது. அந்த மூதாதைகளோட பிளட்டு ஜெனட்டிக்கோட அந்த இது இருக்கும் பிளட்டு. ஸோ அது வந்து மரபணு அந்த அந்த ஒரு ஜென்ரேஷனில் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. ஒரு சில ஸ்டேஜ் வரலும் 7வது பிறவியாக இருந்தது அப்படின்னா அது வந்து அந்த டைம் ஸ்டாப் ஆகும். அந்த ஸ்டாப் ஆகும்போது நீங்கள் இந்த மாதிரி எங்கள் மாதிரி ஆட்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்வீங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜென்ரேஷனுடைய அந்த பாவங்கள் முடிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த வீடியோ கூட பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி. ஸோ அந்த மாதிரி கடைசியில் அட்லீஸ்ட் எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்துட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் இதுலேருந்து ஒரு ரிலீஃப் வரணும். தொடர்ந்து ஒரு வீட்டில் மரணம் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வீட்டில் அப்படி தான் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, அப்புறம் ஒரு பிள்ளையும் இறந்துட்டாங்க. அதுக்கடுத்து அந்த அம்மாவுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிள்ளைக்கும் வேலை கிடைக்காம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சூசைட் போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க போகிறாங்க. ஆனால் அனுபவிக்கிறாங்க அந்த துன்பத்தை. ஏன்னு கேட்டால் அது கர்மா. ஏன்னா அவங்க என்னென்ன பண்ணினாங்களோ அந்த பாவங்கள் அவங்கள தொடர்ந்துட்டு வந்துட்டு இருக்கனால. சரி, அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நான் சொல்லி அவங்க போய் சில பரிகாரங்கள்லாம் போய் பண்ணும்போது அந்த விஷயம் படிப்படியாக அவங்களுக்கு குறைஞ்சி இப்போ நல்ல நிலையில் இருக்காங்க அவங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை இந்த பூமியில். எல்லாத்துக்கும் வழிகள் உண்டு. ஸோ அதை ஒருத்தங்க டிப்ரெஷன்லேயே இருக்காங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்டது இருக்குது, கெட்டது இருந்தால் நல்லது இருக்கும் இல்லையா? ஸோ அதை மாதிரி நல்லது நினச்சிட்டு நீங்கள் டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வந்துட்டு லவ் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் லவ் பண்ணுறேன், என்னை விட்டுட்டு போயிட்டான் ஒருத்தன், அப்புறம் வந்து பிளாக் பண்ணி போயிட்டாங்க. நான் ரொம்ப நாள் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், அவங்க வந்து என்னை விட்டுட்டு இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டாங்க, என்னால் வந்து இருக்கவே முடியல, நான் டிப்ரெஷனில் போகிறேன் அப்படின்னு அழுகுறாங்க நிறைய லேடிஸ். அதை எனக்கு நிறைய பார்க்குறேன், நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இது மட்டும்தான் முடிவு கிடையாது உங்களுக்கு. போய் சூசைட் பண்ணுறதோ இல்லை வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு வேறு எந்த வேலையும் செய்யாமல் அப்படி இருக்கிறது மட்டுமே முடிவு இல்லை. ஸோ இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருக்கும் வாழறதுக்குரிய உரிமை உண்டு. ஸோ அப்படி இருக்கச்ச உங்களுக்காக ஒரு இடம் இருக்காதான்னு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் அதுக்குரிய விடை வந்து கட்டாயம் இங்கே அதுக்குரிய தீர்வு உண்டு. ஸோ அதனால் அதுலேருந்து த்ரூ மெடிடேஷன் மூலிமா நாங்கள் அந்த கர்மா கிளென்ஸ் பண்ணி கொடுக்குறோம். சிலர் வந்து ரொம்ப தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு பாவ மன்னிப்பே இல்லை அப்படின்னா நீங்கள் பாவ மன்னிப்பு கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஆனால் கிளென்ஸ் பண்ணிட்டாக்கா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குரிய நல்ல விஷயங்கள் நடந்துடும். இப்போ நான் ஒருத்தங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், ஆனால் நேரடியாக போய் கேட்க முடியல, ஆனால் அவங்க எங்கிட்ட பேசணும்னு தோணுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கர்மா கிளென்ஸ் பண்ணும்போது நாங்கள் அவங்கள வந்து ஹீல் பண்ணிவிடுவோம். ஹீல் பண்ணும்போது இப்போ உங்கள் லவர் பேசலை, இல்லை இவங்களும் பேசாமல் இருக்காங்க, ஆனால் அவங்க ஒருத்தரை பார்க்கறதுக்கு முடியல, ஏன்னா எனக்கு நேராக போய் நிற்கிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு அந்த கர்மா கிளென்ஸ் வந்து பண்ணி அவங்க 2 பேரெல்லாம் சேர்த்து வச்சதெல்லாம் உண்டு. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஓகே மேம். ஸோ ஒரு கர்மா அப்படின்றது ஒரு வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு முக்கியம், அதை கிளென்ஸ் பண்ணுறதும் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ யாராவது நிறைய பேர் பார்த்துட்ருக்கோங்க, கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மேமை தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மேம், ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.